ஐயா எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை அது எவையில் குழப்ப தேடி என்ற எல்லை நாடி வந்துட்டா பேரு புகழ் வாங்கி தருனாயா. இதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருங்க. ரெண்டு கிழமும் குறைச்சு மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்து ஏடு பழிக்காதப்பா. ஐயா அங்கார கருப்பு நான் இருக்கிறனாய கட்டெல்லாம் உடைச்சாச்சுதாயி. எந்த வத்துல நீ குத்தம் குறப்பாடு வந்து சேராது. உன்ற காரி மத்திரை நடக்குமப்பா. வர வேண்டியதை வரவரிச்சு பேர் வாங்கி தந்துறனாயா. அதே மாதிரி கண்டுபிடிச்சி ஓமல்ல நிக்கிதாயா என்ற பட்டி விட்டு அக்கலம் வரும்போது இந்த பேர் புகழ் வாங்கி ஏன் வச்சிருக்கிறப்போ ஓ கூடவே வரம்போ தாயே என்னை நம்பித்தானே வந்துட்டு இருக்கிற. கலங்க வேண்டாம் ஐயா. இந்த அம்மாவாசைக்குள்ள ஆடி பூ பறிச்சு சோடு செலவு பார்க்கறனாயா மற்ற காரியத்துக்கு கூட வந்து நிற்கிற போதுமா தாயே. இந்த உத்தரை காப்பாத்தி கொடுத்துருக்குனாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம் தாயி. சர்ச்சு மேல் அண்டி விளையாண்டு இருந்தது. நீ உலகமே சுத்தி அடிச்சுட்டு வந்தியாயா. மருத்துவ ரீதியா பார்த்தாச்சு மற்ற ரீதியா பார்த்தாச்சு நல்லது பண்ண முடியல. கடற்கூல நீ நம்பி வந்து நினையாயா. இன்னைக்கு எல்லாம் எடுத்து வீசு நீ தங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு கொடுத்துருக்குனாயா. உன்ற பட்டியலி பெருகு பால் போல பெருகி பாலால் ஜெல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வைக்கிறனாயா. திருநாள் அன்னைக்கு வந்து நில்லு அதிசயத்துக்கு நமக்கு என்னப்பா போதுமா போகிறோம் போக ஐயா. என்னை நம்பி வந்திருக்கிறியாயா. கலங்க வேண்டாம் காரியத்தை முடிச்சு கொடுத்தனப்பா. நல்ல காரியத்துக்கு நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட. எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. அதே மாதிரி சில குறப்பாட்டை வச்சுட்டு நிக்குதாயா. அந்த குறப்பாட்டுக்கு கூட வந்து நிக்கிறேன். ஆலாமரம் தலைமா தலை வச்சு ஊத்து போறோம். விழுப்புரம் அடியா நான் எப்படி இந்த கத்தி மொன மேல நின்று அக்னி கையில இருந்து நிக்க பாத்தியா. அதே மாதிரி நீங்க அக்னியா குமரி ஆறாப்பறிக்கு நீங்க பட்டில வந்து நிக்கிறியப்பா. இங்க வந்து நெல்லு அடியா. செஞ்ச தொழில் அத்தனை இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதப்பா. வருமானம் இல்லாம போயிடுச்சப்பா. இல்லத்துக்குள்ளாரே இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது உண்டா இல்லையா. இன்னைக்கு எல்லாம் தள்ளி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குது. அது கடை போட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிற மரபெல்லாம் சொல்றது புரியுதா. இன்னைக்கு மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசமாரி நிக்குதாயா. தெசமாரி நிக்கிறக்கா தெசையோட்டி கொடுத்து எனக்கு பேர் வழங்க வையும் வந்து கேட்டு நிக்குதாயா. எல்லாம் கேப்பா பேச்ச கேட்டு இன்னைக்கு மந்திரக்கட்டு மாயக்கட்டை போட்டு பட்டி கட்டு தச்சு கச்சேரி வீதியில விட்டு வச்சிருக்காங்க. கலங்க வேண்டாம். நான் இருக்கிற தகரிமான் இல்லை. வர்ற அம்மாவாசைக்குள்ள கட்டை உடைக்கிறேன். கட்டை உடைச்சு விடுற காரியத்துக்கு கத்திரி போடுறது கைப்பற்றி போடலாம் போதுமா. வர்ற அம்மாவாசை திருநாள் அன்னைக்கு வந்து நில்லு. திருநாள் அன்னைக்கு வந்து நின்று வேண்டிட்டு போ. மற்றது பார்த்துட்டு போதுமா. ஐயா தாயி அங்கார கருப்பு நான் இருக்கிற தகுதிமா நில்லு. இன்னைக்கு காரியம் அத்தனை இன்னைக்கு தாமசமா நின்று வந்துட்டு இருக்குதப்பா. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. காரியம் அத்தனை சேதாரமாய் நிக்குதுன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா. இன்னைக்கு அதை கைப்பற்றி கொடுத்து என் பாட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. முடிச்சு கொடுத்துறனப்பா. கட்டை உடைக்கிறனாயா ஜெயிச்சு தரணும் போதுமா. ஐயா நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில நிக்கிற பாத்தியா. அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்படிக்கு நீங்க பட்டியல் வந்து நிக்கிறியப்பா. இன்னைக்கு காரி மத்தனை நீ கைவிட்டு போய் நிக்கிறப்பா. வர வேண்டியது வந்து சேர மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள சோதனை நடக்குதுன்னு சொல்றது புரியுதா புரியலையா. இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. இது எந்த விதத்துல குறையில்லாம கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா. ஒன்னும் கலங்க வேண்டாம். அதை பத்தி எங்கிட்ட நான் பாத்துக்கிறேன். வீடு கொடுக்க வேண்டியது என் போதுமா. சோடு செலவு பார்த்து போடலாம் போதுமா. தாயி காரியத்துக்கு கை கூடாம நீங்க பட்டியல வந்து நிக்கிறியாயா. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறாயா. அது போக இல்லமும் தடுமாறி உள்ளமும் தடுமாறி வந்து நிக்கிறியாயா. தொட்டதெல்லாம் நட்ட காரியம் மத்திரை சேர்த்த மாதிரி போயிருந்தாயா. இதுக்கெல்லாம் விட கொடுத்து என் பட்டி வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா. தடுமாறி வந்து நிக்கிறேன்னு சொல்றது புரியுதா புரியா. நான் இருக்கிற தகுதிமான இல்ல. என்னை நம்பி வந்துட்டீங்களா. இன்னைக்கு கட்டை போட்டு கட்டு தரிச்சு இன்னைக்கு 2 ஆண்டு காலமும் படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்கிறியாயா. இன்னைக்கு கட்டை தீர்த்து போடலாம். கட்டை வர்ற மாதிரி உடைக்கிறனாயா. அத்தனையுமே சாதிச்சு வட்டி நிறகலசமா வைக்கிறோம். தாயி ஒரு தொழிலுக்கு ஒண்ணு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியாயா. தொழிலுக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியாயா. அந்த தொழில் நல்லபடியா நடத்தலாமாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்ததுனாயா. அது போக சில குழப்பத்தில் நிக்கிறிய. மந்திரமாய நடந்து போச்சா என்ன ஏது அப்படின்னு சொல்லி குழப்பிட்டு நிக்கிறியாயா. தாயி எத்தனை லட்சம் ரூபாய் கேட்டானுங்க.
தாயி கருப்பங்கோட்டையில வந்து என்ன ஏமாந்த போல பொழைக்காத, அதெல்லாம் அந்த பொருள் இருக்குது இந்த பொருள் இருக்குது அத்தனை இருக்குது இத்தனை இருக்குன்னு ஏமாத்துவானுங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த கருப்பை நானுங்கிற காசு கூட தொலைச்சு போடாத, ஏமாத்தி போடுவாங்க. புரியுதா புரியலையா? அது எடுத்தாரு இது எடுத்தாருன்னு சொல்லுவாங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நேரம் காலம் தான் வக்கரிச்சு நிக்கிற ஒளியோ, மற்றபடி ஒண்ணும் இல்லை. என்னை நம்பி வந்து நில்லு. திருநாள் அன்னைக்கு வந்து நில்லாயோ பாட்டி பெருகு பால் வந்து நிந்திராணியா போ வரம்போ. தாயி அங்கார கருப்பங்கோட்டையில இருந்து காரியத்துக்கு உத்தரகட்டு வந்து நிக்கிறாயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு கைப்பற்ற முடியாம இன்னைக்கு சவால் போட்டு நிக்குது. அந்த சவாலுக்கு விட கொடுத்து என் வட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா இல்லையா தாயி? சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இது மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறோம் இல்லையா தாயி? தாயின் அப்புறமா நான் இருக்கிற தகுதி பண்ணு கலங்க வேண்டாமாயா. இது வரைக்கும் நீ எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்து எத்தனையோ பக்கம் போய் பார்த்து ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா. மாற்றத்தை கொடுத்து மறதி கொடுத்து பட்டியல் கொண்டு ஒப்படைக்கிறாயா. போதுமா? நான் பாத்துக்கிறேன் தகுதிமா. பெங்களூர் ஐயா அங்கார கருப்பை நீ நம்பி வந்து நிக்கிறியா ஐயா. என்னை வந்து கையெழுத்துக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கிற. இன்னும் அள்ளிப்படியா வந்து போடலாம். நீ எதிர்பார்க்கிற வசதி வாய்ப்பை கூடி சீக்கிரம் கொடுத்துறனாயா. பயப்பட வேண்டாம். திருநாள் அன்னைக்கு வந்து என் பட்டியல் இல்லை. அதுக்குள்ளாரையே அதிசயத்தை காமிக்கிற அள்ளிப்படியா வந்து போறேன். போதுமா? அடியா தாயி வட்டிக்குள்ள அத்தனை மொண்டிகட்டுல கிடக்குதாயா. தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரி சாதிக்க முடியல. இன்னைக்கு ஒரே கஷ்டம் நஷ்டமா வந்து நிக்கிறியா. இல்லத்துக்குள்ளார மொட்டை கிடக்குது. இது எல்லாம் நடைவெட்டி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு. ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள கட்டி வந்து நிக்கிறியா. இன்னைக்கு உள்ளத்துக்குள்ளார அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா. அது போக இன்னைக்கு சிலது கைக்கு அடங்காது போய்கிட்டு இருக்குது. அதையும் கைப்பற்றி கொடுத்த வட்டி வாழ வச்சு போனதை கைப்பற்றி கொடுன்னு வீட்டு போடலாம். கலக்க வேண்டாமாயா. இன்னைக்கு இந்த கருப்பு கிட்ட வந்து ஒரு ஒப்படைச்சிட்டீங்களா. நான் இருக்கிற தகுதி வர வாரம் காட்ட உடைக்கிறேன். நாயா காட்ட உடைச்சு உன்ற வட்டி பாதுகாப்பு பண்ணி கைப்பற்றி தந்துடுறேன். போ இந்த வச்சுக்கப்பா. மெதுவாப்பா. குடி போ வரம்போ. சொல்லுது புரிஞ்சுதா? ஐயா ஆளா பறந்து இன்னைக்கு அவதூறா வந்து நிக்குதே இல்லையா. நான் எப்படி இந்த கத்தி மொனமாக நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமுதி ஆறா பிறகு இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாகி இல்ல மக்களை தடுமாறி போய் இன்னைக்கு வர வேண்டியது கைப்பற்ற முடியல, கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல. இந்த மாதிரி சிக்கல்ல வந்து நின்று வேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா. ஒண்ணு கலக்க வேண்டாம். ஏமாந்த போல பொழைச்சிருச்சே. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நிக்குதாயா. கலக்க வேண்டாம். நான் இருக்கிறேன். சில விஷயங்கள உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இந்த அப்புறமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் சாதிச்சு போடலாமாயா. முறையா மீட்டு கொடுத்தார். போதுமா? அடியா கருப்பங்கோட்டையில வந்து உத்தரவு போட்டீங்களா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முதலில் பாயிண்ட் போறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கும் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. தகிரிமப்போ இந்த பாலத்துக்கு கருப்போ வர்ற அமாவாசைக்குள்ள சில மாற்றத்தை கொடுக்கறனாயா. பயப்பட வேண்டாம். வந்து திருநாளுக்கு வந்து நெல்லு அத்தனை சம்பாரம் பண்ணி போறேன். போறோம் அடியா. எத்தனை முயற்சி பண்ணாலும் அத்தனை முயற்சி தோல்வியா நிக்குதே இல்லையா. ஏமாந்த போல பொழைச்சிட்டியா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்றேன். தொழிலே உட்கார முடியல. இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்ல. வெளியும் சில காரியத்தில் தோல்வியாகி நிக்குது. மரமெல்லாம் சொல்றது புரியுதா. அதுக்கு விட கொடுத்து என் கைப்பற்றி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறிய. எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி நான் செய்கிற முறையா புறம்போட்டு கும்பிட்ட. அதுவும் கைப்பற்ற முடியலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா. ஏமாந்த பொழப்புக்கு வழியடி கொடுத்துட்றேன். ஒரு அமைப்பிலே உட்கார வச்சேன். போதுமா? இந்த பாலத்து கருப்ப என்ற திருநாளுக்குள்ள ஒரு உத்தரவு போறேன். சவால் போட்டுலாம் போ. நாம்பா அடியா தொழில் முறைக்கு ஒரு உத்தரவு கேட்டு நின்னையா. கடை கிடைக்கல அப்படி இப்படின்னு கடை அமைச்சு கொடுத்தாச்சப்பா. தொழிலுக்கு உத்தரவு போட்டுட்டேன்.
துணிஞ்சு நடத்து அள்ளிப்படியாந்து கொள்ளமப்பா. கூட்டு தொழில் ஒருத்தர் சேர்த்து செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நிக்கிறியா? செய்யப்பா. கூடவே வந்து நிக்கிற எல்லாம் பங்கும் இல்லாம உங்க கோட்டைக்கு உணவு தொழில் உண்டா இல்லையா? அள்ளிப்படியாந்து கொள்ளலாம், தரமா செய். மத்தது நான் பார்த்துக்கிறேன். கேரளா அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறிய, பேர் விளங்க மாட்டேங்குது, வம்சாவளி இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. இதுக்கு நல்லபடியா உத்தரவு போட்டு என் வம்சாவளி பெருக்கி கொடுத்து என் பட்டி பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? பட்டினா இல்ல, புரியுதா? உன்ற பாஷையில வேற, அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? அது போக சில குழப்பம் ரப்பும் பகலும் படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்கிறீங்களா? ஒன்று சொல்ல டக்கு டக்கு பத்தி போறோம் இல்லையா? தாயி இந்த அக்னி எப்படி குமுறுதோ அதே மாதிரி குமுறி வந்து நிக்கிற, கலக்க வேண்டாம். நான் இருக்கிற இந்த அக்னி மணல் சாதிச்சு கொடுத்துறேன், மீட்டு கொடுத்துறேன். போதுமா? வர திருநாள் அன்னைக்கே பட்டியில வந்து நில்லு. நான் திருவிழா குளத்துல எவ்வளவு சந்தோஷம் விரிமா நிக்கிறனும் அதே மாதிரி உன்ற பட்டிக்குள்ள அந்த காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறேன். மத்தத கூட வந்து நிக்கிறேன். இதை நீ போக்குவரத்துல வச்சுக்க. இந்த தாய் சொன்னது புரிஞ்சுதா? இவா சத்தியவா வரணும், போகணும். அடியா தாயி கருப்பு நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. இன்னைக்கு தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு போச்சாயா? வருமானம் பத்த மாட்டேங்குது, தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து போச்சு. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சிக்கலா நிக்குது. இந்த தொழிலை பெருக்கி வருமானத்தை பெருக்கி இன்னைக்கு சாதிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறியா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்கிட்டு போற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உன் ரேட்டுக்கு கூட வந்து நிக்கிறனாயா? அடுத்த திருநாளுக்குள்ளாரியே உனக்கு ஒரு அமைப்பு பண்ணி தரும். போதுமா? போவோம். போதா அருப்புக்கோட்டை அடியா அங்க கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. தொழில் ரீதியாவும் போச்சு, இன்னைக்கு இல்ல ரீதியாவும் கைவிட்டு நிக்கிற. மரபுள்ள சொல்ல புரியுதா? அதை நிக்கும் 1000 முயற்சி பண்ணி பாக்குற. அந்த முயற்சி அத்தனையுமே தோல்வியாகி போய் இன்னைக்கு இடம் கூட நிக்குது. இது எந்த விதத்திலும் வில்லக்கம் இல்லாம நீ போய் பேசுற போது பாஸ் ஆகி அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உண்டா இல்லையாடியா? கலங்க வேண்டாம். இதெல்லாம் கேட்பார் பேச்ச கேட்டு இன்னைக்கு முடக்கி இன்னைக்கு மந்திர மாயத்துல முடக்கி வச்சுக்கிறாங்கப்பா. அந்த கட்டை அத்தனை உடைச்சு கட்டை தெரிச்சு அவங்களுக்கு கச்சேரி வீதியில் விடுற தகுதி பண்ணு. புரிஞ்சுதா? அவங்களுக்கு பாடம் கப்பிக்கிறவங்களுக்கு கப்பு சுட்டு உன்ற காரியத்தை முடிச்சு கொடுத்தார். போதுமா? போவோம். அடியா தாயி கருப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. இல்லத்துக்குள்ளார ஒண்ணு சமாளிக்க முடியலையா? காரியமும் இன்னைக்கு கை கூட மாட்டேங்குது. உடம்பு தொந்தரவும் சிக்கலாவும் பல குழப்பத்தில் நிக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது. நல்ல காரியம் இதுக்கு பண்ணி தேடி வந்து நிக்கிறியா? திருநாள் அன்னைக்கு என்ற பூச முகத்தோட வந்து நில்லு. அதுக்குள்ள ஒரு சின்ன உத்தரவு போறனாயா? திருவிழா முடிஞ்ச கையோட முதல் நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டேன். போதுமா? அதுக்கப்புறம் படிப்படியா வருமானத்துக்கும் உத்தரவு போட்டு போகலாம். எல்லாம் நீ சவால் போடுறாங்கல்ல தாயி. இன்னைக்கு நீ எல்லாம் கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி எல்லாம் இன்னைக்கு கையிட்டு இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு இடம் போட்டு நீ சவால் போடுறாங்கய்யா. கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். இது அத்தனை எனக்கு கைப்பற்றி கொடுத்து எனக்கு வாழ வச்சு கொடுங்க கேட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? ஒண்ணு கலக்க வேண்டாம். அல்லையில பொத்து கொள்ளலாம் கம்பெனி புரிஞ்சுதா? அல்லையில பொத்து அவங்களுக்கு பாடம் வச்சுட்டு உனக்கு வர வேண்டியது கைப்பற்றி கொடுத்துறனாயா? அது போக இல்லத்துக்குள்ள பல குழப்பத்தை போட்டு நிக்கிறியாயா? தங்கமும் தடுமாறி நிக்குது, நீயும் தடுமாறி நிக்கிற. கால் ஏறின முளைஞ்சரிக்கு நிக்கிறாயா? மொத்தத்துல 4 பக்கம் அக்னி பத்த வச்சு நடுவால நிறுத்தி வேடிக்கை வாக்குதாயா? இதை கட்ட தெரிச்சு உன்ற வட்டியை வாழ வச்சு கொடுத்துற. கருப்ப கூடவே வந்து நிக்கிறனாயா? ஆத்தாங்கரையோர ஒரு பாலத்துக்கிட்ட ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இருந்தியா? அதை விடாத கும்பிடாயா? நான் வர்றேன் கூடவே வந்து இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்றப்பா. கனாவுல வந்து சொல்றேன் தாயே. போறோம். அடியா தாயி என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா? விலங்கு கட்ட உடச்சு போடலாம் தகுதிமான் இல்ல. அதெல்லாம் உனக்கு எந்த குறையும் வராதாயா? நீ போய் மருத்துவத்துல ஆராய்ச்சி பண்ணி பாத்துக்கா. அதான் எந்த குறையும் வராதப்பா. காப்பாத்தியாச்சு. அது போக தங்கம் ஒண்ணு கடையில கிடக்குது, உடம்பு சரியில்லாம மருத்துவத்துல அதெல்லாம் காப்பாத்தியாச்சப்பா. எந்த விதத்துல குறை வந்து சேராது. முனி உன்ற இல்லத்துக்குள்ள எந்த நலத்தும் வந்து சேராது. என்னை வந்து கைப்பிடி. இனி வருமானத்துக்கு உத்தரவு போதுமா? ஓ திருநாள் அன்னைக்கு வந்து என் பட்டியல் நில்லு. அடியா
அடியா ஏழுங்க வரம் கொடுத்தாக்கு ஒரு வரம் பாக்கி நிக்குது. நீ வரமா வரணும்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? கொடுத்துறேன் நாயா, கூடிய சீக்கிரம் கொடுத்துட்ற. எந்த விதத்துலையும் பாதிப்பது சேராது. இந்த பாலத்துக்கு கருப்பம் கோட்டையில் உனக்கு எப்படி முத்திரமெல்லாம் மறந்து வச்சிருக்கணும், அதே மாதிரி என்னைக்கு குறை வராது. ஓ தொழில் முறைன்னு ஒரு அதிசயத்தை காமிக்கிறோம். அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த அக்னி கையில திரிக்கிற பத்தியா, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பத்தி நீங்க பண்ணி நிற்கிறியா சொன்னா உங்களுக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இன்னைக்கு ஏமாந்த பொழைச்சிருச்சு. நீ கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி நம்பி ஏமாந்து நீ கையில் இருக்கிறது கொடுத்து போட்டு நீ வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறியா. 3 இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டேன். அந்த 3 இடத்தையும் கொடுத்தத எனக்கு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. மனம் முடியாது மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? முதல்ல ஒரு படிப்பு விஷயத்துக்கு கொடுத்ததை வாங்கி போடுறேன்னாயா, படிப்படியா அப்புறம் மற்ற பழைய தண்டனைகளை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அது போக சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்கிறியா. இது உனக்கு எனக்கு தெரியும். பயப்படாத, தாய் குடும்பமா நான் இருக்கிறேன். இன்னொரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கணும். மனசுல நினைச்சு நிக்கிற பத்தியா. ஓ வரப்போ அடியா மருத்துவம் தோத்துக்குதப்பா, மருத்துவம் தோத்துக்குதா. அடியானுக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்னு பயந்துட்டு வந்து நின்னாங்களா. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, போய் சோதனை பண்ணி சொன்னேன். ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. சில குறைபாடுகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நிக்கிறியா. உங்க உடம்பு ரீதியா இருக்கிற பிரச்சனை முடிச்சாச்சு, மத்ததுக்கு கூட வந்து நிக்கிற. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இருந்து இன்னும் அதிசயத்தை காமிக்கணும். போதுமா? அடியா தாயி ஆளா பறந்து இன்னைக்கு அவதூறம் வந்து நிக்கிறேன். சொல்றது புரியுதா புரியலையா? இன்னைக்கு தீராத குறையோட வந்து நிற்கிறப்பா. பேர் வழங்க முடியல, பேர் வழங்க வச்சு என் பட்டி பேர் வழங்க வையும் வந்து கேட்டு. அது போக தொழில் முறை சின்ன பின்னப்பட்டு போச்சு. ஒரு பணம் வந்தா 9 பணம் ஜண்டமாயிடுச்சு. வருமானம் பத்த மாட்டேங்குது. தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து நிக்குது. சொமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு 4 பக்கம் இன்னைக்கு கட்டை போட்டு கட்டை தரிச்சு கச்சேரி வீதியில் விட்டுட்டாங்கப்பா. ஆனா மனமாட்ட தலைஞ்சிருந்த பற்றி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது. இந்த ஓராண்டு காலமா படாத பாடுபட்டு வந்துட்டு இதை நல்லபடியா மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. கட்டில போட்டுட்டாங்கப்பா. வர்ற வாரமே கட்டை உடைக்கிறேன்னப்பா. அந்த குறையும் தீர்த்து தொழிலையும் பெருக்கி கைப்பற்றி கொடுத்தார். போதுமா? தொழிலுக்கு வச்சுக்கா. இந்த தாய் போ வரம்போ